ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடே கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனார், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சஞ்சரித்தல் என்கிறதான அர்த்தம் என்னவென்று சொன்னால் நடமாடுதல் அல்லது வசித்தல். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு கூட நடக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு கட்டளையும் கொடுத்திருந்தார். இன்றைக்கு நாம் எப்படி தேவனோடு கூட நடக்கிறது? எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனை விசுவாசித்தவராக இருந்தார், ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவராக இருந்தார். யூதா 14வது வசனமும் 15வது வசனம் சொல்லுகிறது, ஈனோக்கு தேவனுடைய வார்த்தையை பேசினார் என்று சொல்லி, நீங்களும் நானும் இந்த தேவனை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நடக்கையிலே, பேச்சிலே தேவனை பிரியப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிரசித்தம் பண்ண வேண்டும். இந்த மே மாதம் 2024 வருடம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக இருப்போம். தேவனையே பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த மாதத்தை ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக மாற்றுவாராக. ஆமென்.